காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ஆயர்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலாஜி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மற்றும் ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில்கள் மகா சம்பரோக்ஷணம் மற்றும் கும்பாபிஷேக விழா முன்னேற்பாடுகள் சிறப்பாக தொடங்கியது. பல ஆண்டுகளாக பழமையான நிலையிலிருந்து சித்தி விநாயகர் கோவிலில் திருப்பதி கோவிலின் தற்போதைய கலைநயத்துக்கு ஏற்ப ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளும் சிறப்பு பிரதிஷ்டை நடைபெற்றன. 3 தினங்களுக்கு முன்னர் கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நடந்து கும்பாபிஷேக விழாவானது நேற்று மகா பூர்ணாகதி நடைபெற்று புனித நதிகளில் இருந்து கொண்டு வந்த நீர் அடங்கிய கலசங்கள், மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் மேற்கொண்டு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கிராம பெரியோர்கள், விழா குழுவினர் ஏற்பாட்டில் ஆன்மீக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 7ஆம் திருநாளை ஒட்டி நேற்று காலை சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் 7ஆம் திருநாள் மண்டகப்படிக்கு எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மாலையில் நடராஜ பெருமான் சிவப்பு சாற்று திருக்கோலத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு தாண்டவ தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பஞ்ச உபச்சார தீபாராதனையும் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்திலும், காந்திமதி அம்பாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், நடராஜ பெருமான் பஞ்சமூர்த்திகளுடன் ரத வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த திருவீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். நெல்லையப்பர் கோவில் பல்வேறு காலகட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இங்கு சுவாமி அம்பாளுக்கென தனித்தனி கோவில்கள் உள்ளன. இக்கோவில்கள் சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. பல்வேறு சிறப்புகள் அமைய பெற்ற சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் காலை, மாலை இரு வேளைகளிலும் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்வான 520வது ஆணி திருத்தேரோட்டம் நேற்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 9ஆம் திருநாளான நேற்று அதிகாலையில் 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள் சுவாமி அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளினர். தொடர்ந்து விநாயகர், சுப்பிரமணியர் தேர்கள் வடம்பிடித்து இழுக்கப்பட்டன. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் தேரில் காட்சி கொடுத்தனர். காலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் கடகலக்கணத்தில் முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தேர் வடம் பிடிக்க தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்களின் ஹரஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய் என விண்ணை முட்டும் கோஷங்களுடன் தேர் 4 வீதிகளில் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் தேரும், நிறைவாக சண்டிகேஸ்வரர் தேரும் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. திருவாரூர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்கள் புல்டோசர் மூலமே தள்ளப்பட்டு இழுக்கப்படுகின்றன. ஆனால் நெல்லையப்பர் கோவில் தேர் தொடர்ந்து 520வது ஆண்டாக பக்தர்கள் மூலம் மட்டுமே இழுக்கப்பட்டு வருகிறது. தேர் பார்க்க வரும் மக்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெற்றது. சமூக ஒற்றுமையை வலியுறுத்தவே ஆண்டுதோறும் கோவில்களில் தேரோட்டம் நடத்தப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தந்துள்ளது. மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாநகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து வழிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஆணி தேர் திருவிழா ஏற்பாடுகளை இணை ஆணையர், கோவில் செயல் அலுவலர், அறங்காவலர் குழுவினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பில்லியநல்லூர் கிராமத்தில் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அள்ளித்தரும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வஸ்திராபரணி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு பால்குடம் காவடி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக பழவாற்றங்கரையிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்தும் அலகு காவடி கூண்டு காவடி எடுத்தும் வாயில் 12 அடி நீள அலகு குத்தியும் பம்பை உடுக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். வழிநெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலனை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் வருடம் இருமுறை கோவிலில் வருஷாபிஷேகம் நடைபெறும். தை மாதம் கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை தின தை உத்திர வருஷாபிஷேகமும், கோவிலில் கும்பாபிஷேகம் செய்த தினமான ஆனி மாதம் வருகிற சுவாதி நட்சத்திர நாளன்று ஆனி வருஷாபிஷேகம் நடைபெறும். இந்த நிலையில் ஆனி மாத வருஷாபிஷேக விழா இன்று நடந்தது. வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், 5 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கும்ப கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவிலில் மேல் தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு மூலவர் விமான கலசத்திற்கு போத்திகளாலும், சண்முகர் விமான கலசத்திற்கு சிவாச்சாரியார்களாலும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் வள்ளி தெய்வானை பெருமாள் சன்னதியில் உள்ள விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. அப்போது திரண்டிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் விமான கலசத்திற்கு தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் மூலவர் மற்றும் சண்முகர் கலசத்திற்கு உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டு செய்யப்பட்ட மாலையை வழங்கினார். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு சாயாரட்சை தீபாராதனை நடக்கிறது. பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமானும் வள்ளி அம்பாளும் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடக்கிறது. வருஷாபிஷேக விழாவில் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.